ரென்வி விலாக்ஸின் அடுத்த வீடியோ பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்கே நம்ம போகிறோம்? அதோ ஒரு சின்னதாக விரல் நுனியில் ஒன்று தெரியுதா? அதற்கு பேர் தான் வேலஸ் மானுமெண்ட், நேஷ்னல் வேலஸ் மானுமெண்ட் அப்படின்னு கூட அதை அழைப்பார்கள். அந்த இடத்திற்கு தான் நம்ம இப்போது செல்ல போகிறோம். இப்போ இல்லை, ஒரு 2 மணி நேரம் கழித்து தான். இப்போ எனக்கு லெக்சர்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு படிக்கிற வேலைகள் இருக்குது. ஸோ லைப்ரரியில் போய் அதையும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி போயிட்டு வரணும். அன்றைக்கி போயிட்டு வரலான்னு நினச்சேன். அன்றைக்கி வந்து டயர்டாகிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி, ஒரு தக்காளி. ஸ்காட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் முழு தக்காளி வைப்பாங்க. அப்புறம் கொசன், இது வந்து ஹேஷ் ப்ரௌன் மாதிரி, இது வந்து தேன் தடவி இருப்பாங்க இதில். ஸோ 5 ஐட்டம், ஏதாவது 5 ஐட்டம் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஒரு ஜூஸு இருக்கும், ஜூஸு, பால், காஃபி இதெல்லாம் இருக்கும், அது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சொன்ன மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோ அங்கே தெரிகிற நேஷ்னல் வேலஸ் மானுமெண்ட் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். லைப்ரரியில் போய் கொஞ்சம் படிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி அன்றைக்கே போயிருக்கணும், அன்றைக்கி போக முடியல. அன்றைக்கி டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு போயிட்டேன். சரி, இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. க்ளவுடு இது எப்போவுமே ஒரே க்ளூமியாக டல்லாக இருக்கும். வெதர் ஃபுல்லாக மேகங்களாகவே இருந்திருக்கும், எல்லா வீடியோலையுமே பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து அட்டகாசமாக இருக்குது. இன்னும் 25 நிமிஷம் காட்டுது, 1 மைல். இங்கே வந்து தான் அந்த மைல் கணக்கு தான் இங்கேயா, கிலோமீட்டரோடு இங்கே எல்லா இடத்துலையும் மைலில் இருக்குது. 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ மைல்? 1 மீட்டர் இல்லை, சாரி, 1 மைல் ஈக்குவல் டு எவ்வளோ கிலோமீட்டர்? ப்ளீஸ் டிரைவ் கேர்ஃபுல்லி டு ப்ரொடெக்ட் வைல்ட் லைஃப். இங்கே வந்து இந்த வாத்துகள்லாம் இருக்கும், வாத்து படம் போட்டிருக்காங்க. வைல்டு லைஃப், மிருகங்கள்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து பாதுகாப்பாக ஓட்டுங்க, அவங்களுக்கு பாதுகாக்கிற மாதிரி ஓட்டுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் அந்த நேஷ்னல் வேலஸ் மானுமெண்ட். அதாவது முன்னாடி நான் ஒரு பிளாக் போட்டிருப்பேன், த ஓல்டு ஸ்டெர்லிங் பிரிட்ஜ், த பேட்டில் ஆஃப் ஓல்டு ஸ்டெர்லிங் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு விளாக் போட்டிருப்பேன். அதில் ஒரு ஸ்டெர்லிங் பாலம் காமிச்சிருப்பேன். அந்த பாலத்தில் அந்தாண்ட சைடு வந்து ஆங்கிலேயருடைய ட்ரூப்பும் படைகளும், இந்த சைடு வந்து ஸ்காட்லாண்டுடைய படைகளும் இருந்து அவங்கள வந்து ஒரு சக்கர வியூகம் மாரி ஒரு திட்டம் போட்டு அவங்கள அருமையாக ரவுண்டு கட்டி அவங்கள விரட்டி அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் அந்த கதை. அந்த கதைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இதுக்கும் நம்ம ஊரில் இருக்கிற வேளாங்கண்ணிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னங்கிறது அப்படியே மேலே போக போக பேசிட்டே போகலாம். ஸ்ப்ரிங் வந்துடுச்சுன்னாங்க, இன்னும் துளுக்கலை, இன்னும் இலைகள்லாம் உதிர்ந்துட்டபடியே தான் இருக்குது. ஆனால் குளிர்னா செம்ம குளிர். ஸ்காட்லாண்டு குளிர் அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட் பிடிச்சவங்களுக்கு இது வந்து ஒரு சொர்க்கம். எப்போவுமே நசன்னு ஒரு மழை துளி, ஒரு ஈரத்தன்மை, கதவை திறந்தாலே மூஞ்சி மேலே வந்து ஒரு குளிர் அடிக்கிற மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்காட்லாண்ட் உங்களுக்கான இடம், ஒரு சொர்க்கமாக தெரியும். இந்த லிட்டர் பின்னை பார்த்துக்கோங்க, இதுக்கு ஒரு கதை இருக்குது. நான் அப்புறமா அதை பற்றி போடுறேன், வீடியோ பதிவு செஞ்சு போடுறேன்.
அந்த கதை படித்து வச்சுட்டேன். நான் இதோடு சேர்க்க வேண்டாம், அது தனியாக போடுறேன். லாக்கர் வசதிகள் மாதிரி இருக்குது. என்னது இது? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். லாக்கர் மாதிரி தான் இருக்குது, குட்டி குட்டியாக. இது ஒரு காஃபி ஹவுஸுக்குள்ள இருக்குது. அதான் நம்ம கீழே இறங்கிட்டு திரும்பி மேலே ஏறணுமா? இல்லை அங்கே தான் இருக்குது வழி. சரி. ஷட்டில் பஸ்ஸு ஃப்ரீ. ஃப்ரீ ஷட்டில் பஸ் சர்வீஸ். Hello. Would you like a lift up to the tower? If you go inside the tower, you can get a ticket inside if you wish to go up the stairs. Okay. So there's 3 floors of museums, and then you can go right outside at the top. Okay. That's good. And that's it. The National Wallace Monument. Wallace Monument. அதாவது ஸ்டார் வில்லியம் வேலஸ் அப்படிங்கிற அவர்களுடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு மானுமெண்ட் இது. இப்போ இதுக்கும் 2 விஷயங்கள் சொல்லியிருந்தேண்ணா. ஒன்று வந்து இதுக்கும் நான் முன்னாடி சொன்ன விலாகுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 2வது விஷயம் வந்து இதுக்கும் வேளாங்கண்ணிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். முதல் விஷயம், அதாவது வில்லியம் வேலஸ் அப்படிங்கிறவர் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு விலாகில் பார்த்தோம். அந்த இடத்த தேடிட்டுருக்கேன். அது வந்து கேசில். அங்கே போய்ட்டு வந்தோம், அங்கே தெரியுது. இங்கே வந்து ஓல்டு ஸ்டெர்லிங் பிரிட்ஜ் அப்படிங்கிறது எங்கன்னு மட்டும் நான் தேடிட்டுருக்கேன். ஸ்டெர்லிங் ஓல்டு பிரிட்ஜ் இந்த இடத்துல இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஸ்டெர்லிங் ஓல்டு பிரிட்ஜ் இருக்குது. ஆக என்ன கதைனா, இந்த ஸ்டார் வில்லியம் வேலஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து அப்போ இந்த ஸ்காட்டிஷ் படைகளை வந்து வழி நடத்தி சென்றிருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ஆர்மியை இங்கே நிற்க வச்சு இங்கிலாண்டோடைய ஆர்மி வந்து இவங்க ஸ்காட்லாண்டை கைப்பற்றுறதுக்காக அந்த பாலத்துக்கு அந்த சைடு வந்திருக்காங்க. நான் போன விலாகில் இந்த கதையை சொன்னேன்னா, அந்த கதையோடைய இந்த சைடு நான் அந்த கதையை அந்த சைட்லேருந்து சொன்னேன். ஸோ இங்கிலாண்ட்லேருந்து அந்த ஆர்மி அந்த பக்கமாக வந்திருக்கு, இந்த ரிவர் ஃபார்த் வழியாக. இங்கே வந்து இவருடைய படைகளை வச்சு நிற்க வச்சுட்டு அந்த பாலத்தை தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. அந்த பாலத்தை தாண்டின உடனே இது வந்து ஆறு அப்படியே போகுது, அது தெரியுது. அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக ஆறு போகுதுனால அந்த பாலத்தை தாண்டினோன்னு என்ன பண்ணிட்டாரு, இவர் மக்களை, இவருடைய ட்ரூப் இருக்கார்ல, ஆர்மி படைகள், அவங்களுக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டாரு, இப்போ ரவுண்டு கட்டுங்க அப்படின்னு. ஏன்னா அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. அந்த இவங்ககிட்ட ஒரு 1000 இருந்திருக்குன்னு வச்சுப்போமே, இவங்களால ஒரு 1000 பேர் சமாளிக்க முடியும். அப்போ அந்த 1000 பேர் அந்த பாலத்தை தாண்டி வர வரைக்கும் அமைதியாக வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலையே. தாண்டினோடனே இவங்க உள்ளே பூரவும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த பக்கம் சின்ன பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜை தாண்டி தான், அந்த பாலத்தை தாண்டி தான் இவங்க போகணும். இத்தனை பேர் வெளில வந்துட்டாங்க. இப்போ இத்தனை பேரால் அந்த பாலத்தை தாண்டி போக முடியாது, டைம் ஆகிடும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி மனுஷன் போட்டு தள்ளிட்டார். ஓட விரட்டி பல பேர் வந்து அந்த தண்ணியிலேயே விழுந்து இறந்துட்டாங்க. சில பேர் தண்ணியில் விழுந்து நீச்சல் அடித்து அந்த பக்கம் போய் ஓடிட்டாங்க. சில பேர் வந்து பாலத்தில் போய் பாலமும் உடஞ்சி, அந்த பாலம் உடஞ்சி விழுந்துடுச்சு. அந்த இடத்துல தான் வந்து வேறு ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, சின்ன பாலம் கல் வச்சு. அந்த பாலம் தான் நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன், அது வந்து அங்கே இருக்குது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வேலஸ் மானுமெண்ட்லேருந்து இவருடைய பேர் சார் வேலஸ், அவர் வந்து ஒரு பெரிய கத்தி வச்சுருக்காரு. அவருடைய கத்தி வந்து உள்ள மியூசியமில் இருக்குது. ஸோ அவருடைய நினைவாக இது நடந்தது வந்து 1297. ஸோ 1297 அவர் வந்து ஆங்கிலேயர் படைகளை வந்து விரட்டியிருக்காரு. அதோடைய நினைவை வந்து 1857 நினைக்கிறேன், அந்த வருடங்களில் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு வந்து நம்ம ஒரு இது கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, அவருடைய நினைவாக ஒரு கட்டடம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, இந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு டாக்கிங் டெலிஸ்கோப்பாமே ஃபவுண்டு காசு போடணும். சரி, கமெண்ட்ரி அண்ட் நம்ம வந்து பார்க்க அது வந்து கமெண்ட்ரி சொல்லும் போல இருக்கு. என்ன பார்க்குறீங்க அப்படின்னு, காயின்ஸ் அக்செப்டட் 5 pence 10 20 ரைட்டு. இப்போ காயின் கொண்டு வரல. என்ன சொல்லிட்டு இருந்தேன்,
ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு போட்டி வச்சுருக்காங்க. அதாவது எந்த மாதிரி கட்டடம் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் கேட்டு ஒரு போட்டி வச்சுருக்காங்க. அந்த போட்டியில் ஒருத்தருடைய அமைப்பு, இந்த டிசைன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டட அமைப்பு வந்து செலக்ட் ஆகிருக்கு. அதை தான் வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் மேலே ஆகியிருக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு. 15,000 பவுண்ட்ஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே பப்ளிக் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணதை வச்சு செம்ம காத்தடிக்குது. வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு தெரியல அந்த சவுண்டு. அவருடைய வால் இருக்கான். சரி, முதல் விஷயம் இது. ஸோ இது இவருடைய நினைவுக்காக. இவர் தான் வந்து ஸ்காட்டிஷ் இண்டிபெண்டன்ஸுக்கு முதல்ல போராடி வெற்றி வாங்கி கொடுத்தவர். சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெள்ளையனை வந்து விரட்டி அடித்து முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இதுக்கும் வேளாங்கண்ணிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. என்னன்னா, இந்த ஸ்டைலு இங்கே போய் நின்னா காற்று கம்மி அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம். இந்த ஸ்டைலு பில்டிங் இருக்குல்ல, இது வந்து கோத்திக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். கோத்திக் ஸ்டைல் அப்படின்னா குச்சியாக இருக்கும். ஹைட்டு நிறையா வச்சு கட்டலாம். இந்த ஷார்ப்பான நம்ம சர்ச்சுகளில் இருக்கும் இல்லையா, கிறிஸ்தவ கோயில்கள், சர்ச்சுக்கு என்ன சொல்லுவோம் தமிழில் தெரியல, அதில் வந்து இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு வந்து கோத்திக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோத்திக் ஸ்டைல் வந்து நம்மளுடைய வேளாங்கண்ணியில் இருக்க வேளாங்கண்ணி வ்ளாகில் நான் இதை போட்டிருப்பேன். அது வந்து கோத்திக் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இந்த கட்டடங்கள் ஃபுல்லாக யூரோப்பியன். இது முதல்ல வந்து அந்த ஃப்ரெஞ்சு இடத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஸ்லோவாக அந்த யூரோப்பியன் சைடு ஃபுல்லாக வந்து பரவிச்சு இந்த கோத்திக் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அதாவது இந்தமாரி குச்சியாக வச்சு, அதாவது உள்ள ஷார்ப்பாக அந்த மாதிரி நீட்டமான வைக்கும்போது ஹைட்டு கொடுக்க முடிஞ்சிருக்கு. நிறையா வெயிட்டு தாங்க முடிஞ்சிருக்கு. கட்டடம் வெயிட் வந்து ஈக்குவலாக நல்லா சமமாக வந்து பிரியிற மாதிரி இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரில் இதை கட்டியிருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது கீழேருந்து பார்க்கும்போது. இதோடைய அடி எவ்வளோ தெரியுமா? 220 அடி. 220 அடி ஹைட்டு உள்ள இந்த ஒரு வேலஸ் மானுமெண்ட், த நேஷ்னல் வேலஸ் மானுமெண்ட். ஏன்னா இவங்க வந்து இதை ஒரு ப்ரைடாக பார்க்குறாங்க. நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய சுதந்திர போராட்டம் வந்து நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தானே. இப்போ சுதந்திர போராட்டத்துக்காக உள்ள சில நினைவுகள், தியாகிகள்லாம், அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு நேஷ்னல் ப்ரைடாக பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து அங்கே ஒரு பஸ் இருந்தது இல்லையா, பிங்க் கலர் பஸ். அதில் வந்து ஃப்ரீயாக கீழேருந்து மேலே அழிச்சிட்டு வந்து விட்ருவாங்க. கீழேருந்து மேலே நான் ஒருத்தர் தான் வந்தேன். வந்து கேட்டாங்க அவங்க, இந்த மாதிரி நீங்கள் மேலே போய் பார்க்கணுமா அப்படின்னு. ஆமாம், எவ்வளோ காசுன்னு. இல்லை, இது வந்து இலவசம்தான் அப்படின்னாங்க. சரின்னு ஏறிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காசே எடுத்துகிட்டு வரல. ரைட்டு, இலவசம்தாங்க, மேலே கொண்டு வந்து விட்டுட்டேன். சரி, நீங்கள் சுற்றி பார்த்து முடிங்க, மேலே போய் பார்க்கணுன்னா காசு. ஸோ நான் கார்டும் எடுத்துகிட்டு வரல, இன்றைக்கி கேஷும் எடுத்துகிட்டு வரல. அதனால் இன்றைக்கி இது பண்ண முடியாது. ஆனால் என்கிட்ட பஸ் பாஸ் இருக்குது, என்னுடைய பஸ்ஸுக்கான பாஸ் இருக்கிறதுனால நான் அது இன்றைக்கி எடுத்துகிட்டு வராமல் விட்டேன். அதனால் பார்த்து முடிங்க, வேணா திருப்பி கீழே அழிச்சிட்டு போய் விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் இருக்குது. மேலே ஃபுல்லாக அந்த கயிறு கட்டின மாதிரியே இருக்குது. ஆனால் அது வந்து கல்லே பண்ணியிருக்காங்க. இந்த இதில் ஜூம் ஆகி தெரியுமான்னு தெரியல, ஃபுல்லாக கயிறுலேயே சுற்றின மாதிரி அமைப்புகள் இருக்குது. நம்ம ஊர் பெரிய கோயில் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம ஊர்லேயும் இருக்குது. என்ன, இவங்க வந்து அழகாக அதை பாதுகாத்து அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டெர்லிங் வந்தீங்க, ஸ்காட்லாண்ட் வந்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஸ்பாட் இது ஒன்று பார்க்க வேண்டிய இடம் இது. இங்கே வேணா உட்காந்து கொஞ்ச நேரம் நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். பஸ் வந்துருச்சான்னு பார்ப்போம். பஸ்ஸு வரல. சரி, நடந்தே கூட கீழே போகலாம். அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கெல்லாம் நல்லா கைப்பிடி சோறு மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு குட்டி மானுமெண்ட் வச்சுருக்காங்க. வாவ், இதுதான் சொன்னேன். ஓ,
நான் கிட்டேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப்பான எஜ்ஜு தெரியலல்ல, இங்கே அதுக்கான சாம்பிள் வச்சுருக்காங்க பாருங்கள். அட்டகாசம். இதை தான் நான் வந்து கோத்திக் ஸ்டைல் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஷார்ப்பாக தெரியுதா வெயில் தான் தெரியுதா? இப்போ தெரியுதா? அந்த வண்டி தான் நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே போகுது. இந்த ஸ்டைல் தான். ஆயிரத்தி 869 The National Monument was built between 1861 and 1869. 861லேருந்து 69, 8 வருஷம். ஜான் தாமஸ் ராக்ஹெட் அவர் தான் வந்து அந்த காம்படிஷனை ஜெயிச்சிருக்காரு. So the design features a crown, spire, turret and gun loops, which are traditionally found in Scottish கேசல். இது என்னன்னு எனக்கும் தெரியல, நான் போய் தான் படிக்கணும். படிச்சுட்டு அப்புறமா நான் சொல்கிறேன். இந்த ஸ்பயர், டொரெட், கன் லூப் இதெல்லாம் வந்து எல்லா ஸ்காட்டிஷ் கேசல்லையுமே வந்து இருக்குமா. இந்த அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா 3 லேயரு இது மியூசியம் தான் இருக்கான், வேறு ஒன்றும் இல்லையா. இப்படி தான் அங்கே இருக்கோம். நம்ம தான் இங்கே தான் நின்னோம். இங்கேருந்து வந்து இந்த 3 லேயர் வந்து நம்ம ஏறி மேலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பழைய படம் இருக்கே, வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்னு ஒரு பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதான் நம்ம தலைவர் சார் வில்லியம் வாலஸை பார்க்கலாமா? சரி, இந்த ரூட்டில் வந்துருக்கணும். பரவாயில்ல, பஸ்ஸில் அப்படியே வந்துட்டு கீழே இப்படி இறங்கி போனது நல்லதாக போச்சு. நிறையா விஷயங்கள். அவருடைய பெரிய வால் சொன்னல, உள்ளே அங்கே வாலே இருக்குன்னு. இவர் தான் சார் வில்லியம் வாலஸ். நம்ம ஊர் சுபாஷ் சந்திர போஸ் மாரி. மேலே ஹெலிகாப்டரு அந்த படம் இருக்குது. அட்டகாசம். The Wallace, the Barnwell brother. இது வந்து வேலஸ் இல்லையா? The Wright brothers, Barnwell brothers, 1909. Frank Barnwell and Harold Barnwell லியூஷாம் லண்டனில் வந்து பிறந்தாங்களாம். 2 இல்லை 4 வயசுலேயே வந்து இங்கே வந்துட்டாங்க பால்ஃபர்ட். இவங்க வந்து இந்த பிளேன் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் பறக்க முடியல, எல்லாமே ஃபெயில் ஆகிட்டே இருந்திருக்கு. ஆனால் 1909 அவங்களுடைய ஏர்க்ராஃப்ட் வந்து 13 அடி பறந்துருக்கு. 80 யார்டு தள்ளி போய் காஸ்வே ஹெட் அந்த ஃபீல்டில் வந்து விழுந்திருக்கு. திஸ் வாஸ் ஸோ அவரா இவர்? நான் கூட தப்பாக வேலஸ்ன்னு நினச்சிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. இவர் கையில் அந்த இது வச்சுருக்காருல்ல. சரி ஹெலிகாப்டருடைய 2 ரக்கையும் நடுவில் இருக்கிற அந்த நான் வந்து இதை கத்தின்னு நினச்சிட்டேன். என்னடா கத்தியில் இப்படி டிசைன் போட்டிருக்காரு நடுவில், மேலே ஒரு கத்தி, இது வந்து கத்தியோட உரம் போல இருக்குன்னு நான் நினச்சிட்டேன். சாரி சார், மன்னிச்சிக்கோங்க. இந்த பாதைகளையும் வந்து சின்ன சின்னதாக அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர். நம்ம ஊரில் நான் நிறையா பார்த்த இடங்கள் வந்து இந்த சவுத் சைடு தான், நம்ம ஆயிரம் கும்பகோணம் சைடு தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில், முன்னாடி பிடிச்ச கோயில் வந்து இந்த மயூரநாதர் கோயில். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. இங்கே எல்லாமே இயற்கையாக அழகாக இருக்குது. இவர் யார்? எதுவுமே எழுதி வைக்கலையே. நான் யாராவது தப்பாக பேரை சொல்லிடக்கூடாது. ஏன் இங்கே வந்து ஒரு தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க, அங்கங்கே ஒரு தொட்டில் கட்டி. பறவைகளுக்காக வந்து கட்டி வச்சுருக்காங்க. வாவ், அட்டகாசம். நான் அப்படியே இது ஒரு ஷார்ட். இப்போ அங்கேருந்து தாண்டி அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, ஒரு ரயில் இன்ஜின், நம்ம ஸ்டீம் இன்ஜின் மாதிரி இந்த மரத்துலேயே பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டீம் இன்ஜினும் அது கூட சேர்ற அந்த பின்னாடி சைடு வருது. உட்கார சீட்டு மாரி பண்ணியிருக்காங்க. அட்டகாசம். பாண்டிச்சேரியிலையுமே இதுமாரி ஒன்று பார்த்தேன். இங்கே என்ன எழுதியிருக்காங்க, இந்த பில்டிங் ஆஃப் த மானுமெண்ட். என்ன புது செய்தி இது இருக்குது?
அதாவது இதில் உபயோகப்படுத்தின கல் எல்லாமே இந்த மேலே இங்கே இருக்கிற கல்லை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. குவாரிடு ஆன் த டாப் ஆன் த சைட்டு. ஆனாலுமே அதை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்களாம். அபே கிரைக், இந்த இடத்துக்கு பேர் அபே கிரைக். A small railway track was laid for the workmen to cart equipment and material. அப் அண்ட் டவுன். இந்த 310 அடி உள்ள இந்த மலை, இந்த 310 அடி உள்ள இந்த மலையில் மேலேயும் கீழேயும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு வரத்துக்காக ஒரு சின்ன ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க. அந்த ட்ராக் வழியாக தான் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இறக்கியிருக்காங்க. அதோட நினைவாக தான் இங்கே ஒரு குட்டி ட்ராக்கு, அழகாக ஒரு ஸ்டியரிங், அதுக்கு ஒரு சின்ன டீட்டெயில், ஒரு சின்ன ஓட்டை, என்ட்ரன்ஸ், இது வெளியில் பார்க்குறதுக்கு ஜன்னல், அட்டகாசம். 27 ஜூன் 1864 வில்லியம் முன் அப்படிங்கிறவர் 1864 இங்கே ட்ரெயின் வச்சுருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. இங்கே ட்ரெயின் வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஒரு ட்ரெயின் போயிருக்கு. அந்த ட்ரெயினில் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ 1864 வில்லியம் முன் அப்படிங்கிறவர் அந்த ட்ரெயினில் வரும்போது அந்த ட்ரெயின் திடீர்னு வேகம் எடுத்து அவரை தூக்கி கொண்டு போய் வெளில போட்டு அவர் வந்து உயிர் இழந்துட்டாராம். அது ஒரு சோகமான விஷயம் போட்டிருக்காங்க. அதான் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடம் வந்து இதுதான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கு ஆர்மிக்கு. ஏன்னா இந்த மேலேருந்து பார்த்தோம் இல்லையா, மேலேருந்து பார்க்கும்போது பூரா எல்லாமே தெரியுது, எல்லா இடமே தெரியுது, யார் வராங்க போகிறாங்கன்னு. அந்த இடத்துல நடந்த இது நடந்திருக்குல்ல, வார் ஒன்று சொன்னல, இது ஓல்டு ஸ்டெர்லிங் பிரிட்ஜ் வார். அந்த இடத்துக்குமே இங்கேருந்து இவங்க பார்க்கும்போது சுலபமாக தெரிஞ்சிருக்கு. அதனால் இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி இங்கே தொட்டில் கட்டி வச்சிட்டாங்க பறவைக்கு சாப்பாடு. திஸ் இஸ் அழிஞ்சிடுச்சு. டிசர்டேஷன், ஸ்டூடெண்ட் டிசர்டேஷன் ப்ராஜெக்ட்டு டு டேக் பார்ட் இன் த சர்வே. இதில் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம சர்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா. ஸ்டூடெண்ட் டிசர்டேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துடுறேன். நான் அங்கேருந்து வந்தது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணாமையே நான் மட்டுக்கு பேசிகிட்டே வந்திருக்கேன். இப்போ கேமரா ஆஃப் ஆனோன்னு தான் தெரியுது. இது என்ன வச்சுருக்காரு கையில் அவர்? இவர் சாட்டையும் ஏதோ குச்சியும் வச்சுருக்காரு. மேலே வந்து சுத்தியல் வச்சுருக்காரு. இவர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். இவங்க அந்த பறவைகளுக்கு வந்து அந்த இது கட்டுறாங்க, வீடு கட்டி அதுக்கு வந்து இது பின்னாடி பாருங்கள். அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பறவைகளுக்கு வந்து வீடு கட்டி அதில் வந்து இது போட்டுட்ருக்காங்க, அந்த தானியங்கள். இங்கே வந்து ஆடு, அதுக்கப்புறம் மாடா, ஒரு கொம்பை காணுமே. மாடு உன் கொம்பு எங்க? ஒரு கொம்பு காணும். ஒரு ஆடு, மாடு குட்டி. இது வந்து பன்றி மாதிரி இருக்கு, யானை மாதிரி இல்லை. யானை இல்லை, பன்றி தான். இது வந்து மண் சரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த மண் சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டெக்னிக் போட்டிருக்காங்க பாருங்க. அங்கங்கே அந்த இரும்பில் வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று அடிச்சுட்டு அதை சுற்றி ஒரு கல் மாரி வச்சிட்டோன்னா மண் சரிவு வந்து தடுக்கப்படும். என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, பதிலை சொல்லடி, விஷயம் என்னடி, அன்பே ஓரிவா அன்பால் கூறவா ஏன் பைங்கிலி என்னை தொட்டு. சூப்பரான இந்த காட்டில் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஜாலியாக ஒரு பாட்டு, டக்குனு இந்த பாட்டு தான் மைண்டில் வந்தது. இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா
என்ன பாட்டு உங்களுக்கு உடனே மனசில் வரும், டக்குன்னு இப்போ என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம இந்த காஃபி பார்க்குக்கிட்ட வந்தாச்சு. அங்கே ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, இன்னொன்று எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு குட்டி குட்டியான ஒரு டீட்டெயில், ஒரு அட்டென்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. சும்மா அப்படியே ஒரு பாதை போட்டோம், ஏறினாங்க வந்தாங்க அப்படின்னு இல்லாமல் அட்டகாசமாக வேல் போன்ஸ் 5000 BC ஐஸ் ஏஜுக்கு அப்புறம் வாட்டர் லெவல் வந்து ஏறிடுச்சான். இந்த 4th வேலி அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்டெர்லிங் பிரிட்ஜு சுற்றி இருக்கிற இடம், இங்கே ஃபுல்லாகவே இந்த 4th ரிவர் 4th தான் போயிட்டுருக்கு. அந்த 4th வேலியில் வந்து தண்ணி ரொம்ப நிறையா ஏறி அதுவே தண்ணியில் முழுகிடுச்சான். இந்த அபே கிரேக் அப்படிங்கிறது இந்த இடம் வந்து ரொம்ப சில இடங்கள் தண்ணிக்கு மேலே கடலுக்கு மேலே ஏறின ரொம்ப சில இடங்களில் இந்த இடம் ஒன்றும். 5000 BCயில் வந்து, அதாவது 5000 வருடங்களுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன், போன்ஸ் ஆஃப் அ வேல், அதாவது வேல்னா என்னது, வேல்னு ஒன்று இருக்குல்ல தமிழில் தெரியல, அந்த வேலோடைய எலும்புகள் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கான். இந்த கீழ் இருக்கிற இடத்துல வந்து அந்த வேலோடைய போன் ஒன்று இருந்திருக்கான், ஏர்த்ரே எஸ்டேட் கிட்ட. இது வந்து ஸ்டெர்லிங் ஸ்மித் ஆர்ட் கேலரி மியூசியமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடைய டீட்டெயில் இருக்கான். அப்போ இதுதான் அந்த வேலோடைய போனா. இது வேல் மாரி தான் இருக்குது. ஆமாம், இது வந்து வேல் தான். என்னுடைய பசங்களுக்கு ஒரு பாட்டு வரும், இட்ஸ் எ ப்ளூ வேல் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து வேல், நம்மளுடைய அயன் ஏஜ், அதாவது இரும்பு காலத்துக்கு அப்புறமா இங்கே வந்து தண்ணி நிறையா ரொம்ப எதுக்கு ஷாக் கொடுத்தேன்னா, அங்கே வந்து ஒரு தோட்டம் இருக்குது. அது திடீர்னு ஒரு காலை திடீர்னு பண்ணும்ல, என் பக்கம் ஓடி வந்துருச்சோன்னு நினச்சி நான் பயந்துட்டேன். ஸோ அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஏறிடுச்சான். அந்த ஐஸ் ஏஜுக்கு அப்புறம், ஐஸ் மெல்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் தண்ணி லெவல் அவ்வளோ ஏறினதுனால இந்த மலைகள் வந்து ஒரு ஹைட்டான இடமா இருந்திருக்கு. அதனால தான் நான் வந்து யோசித்தேன், ஏன்னா இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்படி வந்து இங்கேருந்து அது வரைக்கும் அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸ் இத்தினூண்டு தண்ணியிலே விழுந்து இறந்துருப்பாங்க, இந்த தண்ணியிலே ரவுண்டு கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் இப்போ புரியுது, இவ்வளோ தண்ணி இருந்திருக்கு. நான் ஐஸ் ஏஜ் உருகினதுக்கு அப்புறமா இங்கேருந்து அந்த மலை, அந்த பீஹிட்டிங் மலை வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு. ஆகா, 2 நாய் வருது, எனக்கு வேறு பயமாக இருக்கு, இவ்வளோ பெருசாக இருக்கு. நல்ல வேலை அவங்க சொல் பேச்சு கேட்டு அதை அப்படியே போயிடுச்சு. உள்ளே இருந்தாலும் வெளில தெரியாமல் வந்துடுறா. என்ன சொல்லியிருந்தேன், இத்தினோண்டு தண்ணி இப்போ ஆறு வந்து ஓடுது, குட்டியாக ஓடுது, ஆனால் இதுலேயே போய் விழுந்து இறந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். இப்போ புரியுது, தண்ணி அவ்வளோ ஓடி இருக்குது ஐஸ் ஏஜுக்கு அப்புறம். ஒரு வேலே இங்கே வந்து அதோடைய எலும்பு இங்கே கிடச்சிருக்குன்னா பாருங்களேன். ஆகா, பின்னாடி வேறு அது வருது. சரி, இதோட நேஷ்னல் வேலஸ் மானுமெண்ட்டை முடிச்சுட்டு வந்தாச்சு. இதோட முடிச்சுப்போம். டின்வி விலாகில் இருந்து மற்றும் ஒரு விலாக் எதிர்பாருங்க. திரும்பி சந்திப்போம். இது பின்னாடி வேறு நாய் வந்துகிட்டே இருக்குது, என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வருது. ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு கானம் பாட வழி இல்லையே, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும். இந்த விலாக் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கீழே சொல்லுங்கள். மீண்டும் வின்வி விலாகில் சந்திப்போம். வணக்கம்.